மக்களே, இது ஒரு அறிவார்ந்த பயிற்சி. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அறிவார்ந்த பயிற்சி எப்படி சொல்கிறேன்னா, அதில் பார்த்தீங்கன்னா 70 அசைவுகள் இருக்கு, மூமெண்ட் 70 மூமெண்ட். ஆனால் ஃபீல் பார்த்தீங்கன்னா 170 ஃபீல். அந்த 170 ஃபீலை மனசில் வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யணும். அதுதான் உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியில் என்ன இருக்குன்னா, சாக்ரட்டிஸ் சொன்னார்ல, உன்னையே நீ அறிவாய், அப்போதான் நீ உருப்படுவ அப்படின்னார்ல. நம்மை நாமளே அறியக்கூடிய பயிற்சி இருக்குது. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொன்னாங்கல்ல, அந்த பயிற்சியும் இருக்குது. இதைத்தான் சைனா, ஜப்பான், கொரியாக்காரங்க மாங்கு பண்ணுறாங்க. இந்தியாவில் என்னை தவிர, என்னோட ஸ்டூடெண்ட்டுகளை தவிர யாரும் பண்ணலாம். அடித்து சொல்லுவேன், சவாலுக்கு சொல்லுவேன். புரிஞ்சுக்கல வீரக்கலைனா என்ன, கராத்தேனா என்ன, சிலம்பம்னா என்ன, குங்ஃபுனா என்ன, தேய்ச்சின்னா என்ன, எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும், எப்படி செய்யணும் புரிஞ்சுக்கவே மடத்தனமாக செய்கிறாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? குரு துரோகம். இங்கே குரு துரோகிகள் ஜாஸ்தி இருக்காங்க இந்தியாவில். ஐயோ, எக்கச்சக்கமாக இருக்காங்க. இந்த குரு துரோகிகளுக்கு ஃபீலும் வராது, இன்னர் ஃபீலும் வராது, சுய சிந்தனையும் வராது, அவங்களுக்கும் வராது, அவங்க சந்ததிகளுக்கே வராது. அவங்க செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை. இந்த குரு துரோகிகளுக்கு பயங்கரமான தண்டனை. இப்போ கொஞ்சம் பணம் வரும், கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பணம் வரும். அந்த பணமெல்லாம் நிற்கவே நிற்காது. எப்படி வந்தால் அப்படி அழிஞ்சிடும். அவங்க சந்ததிகளுக்கு அறிவார்ந்த பயிற்சி கிடைக்காது, இன்னர் ஃபீல்ட் டெவலப்மெண்ட் பயிற்சி கிடைக்காது, கிரியேஷன் வரவே வராது. மடைங்களாக இருப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்கு இதுதான் தண்டனை. அதனால் அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, மக்களுக்கு எது சரியான பயிற்சியோ அதை காட்டணும். சைனா, ஜப்பான், கொரியாவில் அரசியல்வாதிகள், நடிகர்கள், சாமியார்கள் அதைத்தான் காட்டி மக்களை தெளிவாக்கி ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்கிட்டாங்க. அதான் நாடு வல்லரசாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நடிகர்களும், அரசியல்வாதிகளும், சாமியார்களும், ஏகப்பட்ட போலி சாமியார்கள். அந்த யோகா பண்ணுறேன், இந்த யோகா பண்ணுறேன், என்கிட்ட வாங்க, உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு மண்டை அடிச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு இருந்தா என்ன எக்ஸசைஸ். உடனே எனக்கு மனம் தெளிவாகி விட்டது. 4 பேரை வச்சு ஆர்கியூமெண்ட் வேற. பைத்தியக்கார கூட்டம். போலி சாமியார்கள், தன்னை போல் சோம்பேறி ஆக்கிக்கிட்ட சாமியார்கள் ஜாஸ்தி. சரி, மக்கள்கிட்ட நெருக்கமாக இருக்கிற நடிகர்களாக ஒழுங்காக பண்ணுறாங்களா, அவங்களும் மடத்தனமாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. மடத்தனமான எக்ஸசைஸ் அவங்க வயசுக்கு அவங்க வசதிக்கு இப்போல்லாம் பண்ணக்கூடாது. நான் பேர் சொல்லி சொல்கிறேன், ரஜினி சொல்கிறேன், கமல் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறேன். சாதாரண முட்டாள்தனமான எக்ஸசைஸ், சிம்பிளான ஒரு சாதாரண உடற்பயிற்சி பண்ணுறாங்க. அறிவார்ந்த பயிற்சி பண்ணல. அவங்களாம் அறிவார்ந்த பயிற்சி பண்ணால் நாடு நல்லா இருக்கும். அரசியல்வாதிகள் வாக்கிங் தான் பெரிய எக்ஸசைஸு. அது ஒரு பெரிய அரசியல்வாதி ஜிம்மில் பெரிய பயங்கரமாக காட்டுறாரு. முட்டாள்தனமான எக்ஸசைஸ். மக்களே, நான் சொல்கிறேன், உடற்பயிற்சி என்றால் என்னவென்று தெரியாத அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள். ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்களாம் அவங்களை ஏமாத்துறாங்க. சும்மா வாய்ப்பேச்சு. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. நாட்டு மக்களை திருத்தக்கூடிய உடற்பயிற்சியை மக்களுக்கு சொல்லி அவர்களை செய்ய வைக்காமல் நாட்டை யாராக இருந்தாலும் திருத்த முடியாது. முடியவே முடியாது. சொல்லுவாங்க, நான் அதை செய்வேன், நான் வந்தால் இதை செய்வேன்னு. ஒன்றும் செய்ய முடியாது. சான்ஸே கிடையாது. நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. கரெக்டாக உடற்பயிற்சினா என்னன்னு தெரிஞ்சுட்டு மக்களே நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செஞ்சாதான், அதுதான் நீங்கள் செய்கிற முறையான உடற்பயிற்சி தான் உங்களை காப்பாற்றும், உங்கள் சந்ததிகளை காப்பாற்றுமே தவிர இந்த அரசியல்வாதிகளோ, நடிகர்களோ, சாமியார்களோ அல்ல. அவங்க நம்பவே நம்பாதீங்க. உங்களை நம்புங்க. நீங்கள் முறையான உடற்பயிற்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு
அதை செய்யுங்க. உடற்பயிற்சி என்றால் உடலுக்கும் அறிவுக்கும் மனசுக்கும் 3க்கும் ஒட்டுமொத்தமான பயிற்சி இருக்கணும். நான் செஞ்ச பார்த்தீங்கன்னா, நான் செஞ்ச அந்த பயிற்சியில் 70 அசைவுகள், 170 ஃபீல் இருக்கு. அறிவார்ந்த ஃபீல். அந்த ஃபீலை எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், என்ன பவர் போடுறோம், என்ன பவர் கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1 2 இழுத்து 3 மூமெண்ட் தான். அசைவுகள் 3, ஆனால் ஃபீல் 10 இருக்குது. 10 ஃபீல். அந்த 10 பஞ்சு வருது, அது எங்கே தடுக்கணுமோ தடுத்து, எப்படி பிடிக்கணுமோ பிடிச்சி இழுத்து அட்டாக் பண்ணணும். 10 ஃபீல். பார்த்தா இங்கே 30 ஃபீல் வந்துடுது. அவர் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அட்டாக்கு, பிரேக்கு, இதெல்லாம் கரெக்டாக உணர்ந்து செய்யணும். சும்மா கச்சா முச்சாலாம் கை கால அட்டி செய்யக்கூடாது. உணர்ந்து அந்த அசைவு என்ன சொல்லுதுன்ற கரெக்டாக செய்யணும். இதை செய்யாமல் சும்மா வெயிட்டு வெயிட் அது தப்பான டைமிங்கில் செஞ்சு காட்டி செய்யவே கூடாது. ரொம்ப தப்பு. மக்களே, அறிவார்ந்த உடற்பயிற்சியை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்வது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நல்லது என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.